என்னங்க இந்த ஊரு எப்ப பார்த்தாலும் குளிரிக்கிட்டே இருக்குது. குளிருது, மழை பெய்யுது. இந்த சீசனுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பு குடிக்கணும். மட்டன் சூப் எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஸோ மட்டன்ல நெஞ்சு எலும்பு உள்ளத நல்லா இந்த மாரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2, 3 பல்லு இஞ்சி, பூண்டு, ஒரு கைக்குத்து கொத்தமல்லி அண்ட் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு. இதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சு எடுத்த இந்த மட்டன், அதுக்கப்புறம் இந்த இடிச்சு எடுத்திருக்க நம்ம மசாலா, அதாவது இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அண்ட் சோம்பு எல்லாம் இடித்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போடாதீங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இது என்னென்னா கொத்தமல்லி தூள், அதாவது தனியா பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, வெறும் மல்லிப்பொடி. ஸோ அது கூட வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அது மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வந்து பெப்பர், அதாவது மிளகு சீரகமை நம்ம அரைச்சி எடுத்துருப்போம் இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அவ்வளவே தாங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி நல்லா வந்து தழும்பு ஊற்றுங்க. அப்போ தான் மட்டன் வேகிறதுக்கு இடம் இருக்கும், நல்லா அந்த சூப்புக்கும் தண்ணி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. 2 விசில் போட்டு எடுத்துங்க. நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், சூப்பராக மேலே நல்லா அந்த கொழுப்பு மிதங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அந்த மிளகு சீரகம் எல்லாம் வந்து நாட்டு மருந்துங்க. இதை விட ஒரு அருமையான சூப்பு கண்டிப்பாக எதுவும் கிடையாது. நம்ம என்னதான் இந்த விக்ஸ் எல்லாம் தேய்ச்சா கூட இந்த சளிக்கு வந்து இந்த மாதிரி சூப்பு குடித்தாதான் குழந்தைங்களுக்கு இறங்கும். ஸோ என் பையனுக்கு ரொம்ப கோல்டுங்க. இங்கே வந்ததுலேருந்து நல்ல ஒரு மட்டன் சூப்பு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.